அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 5, 9 பாவாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம். ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் நல்லா இருந்தா தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். 1, 5, 9 தர்ம திரிகோணம். அந்த 1, 5, 9 தர்ம திரிகோணம் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை நல்ல நிலைமையில தான் இருக்கும். லக்னாதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் நேரடியாக தொடர்பு இருக்க வேண்டும். 5ஆம் இடம்ங்கிறது புகழ கொடுக்கும், 9ஆம் இடம்ங்கிறது புகழ கொடுக்கும். லக்னாதிபதிக்கு 5, 9 அதிபதிகள் இருவருமே தொடர்பு கொண்டு நல்ல வலுவாக இருக்கும் பொழுது, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது, இந்த தர்ம திரிகோணம் வலுவாக இருந்துட்டாலே வாழ்க்கையில சுபிட்சங்களுக்கு குறைவு இருக்காது. நம்ம சுபிட்சங்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறதுல இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான குடும்பம், நல்ல மக்கட்பேறு, இது எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பாக அமையும். குறை எதுவும் வராது சார். அவருக்கு என்ன தேவையோ அந்தந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அடிப்படையான பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் நன்றாக இருப்பது. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த 3 பேருமே வலுவா இருந்து அவங்களுடைய தசாபதி, இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ ஒரு ஜாதகத்துல யோகியாகவோ அல்லது கர்ணநாதனாகவோ வந்து மிகப்பெரிய வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1, 5, 9 இந்த பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், சாரம் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், அந்த பாவாதிபதிகளும் நல்லா இருக்கணும். அப்ப இந்த 3 கான்செப்ட்டுமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகம் உண்மையிலேயே மிக மிக வலுவான ஜாதகம். அப்படி வலுவாக அமையப்பட்ட ஜாதகத்தில் அவர்களே யோகியாகவும் அல்லது அவர்களே கர்ணநாதனாகவும் அமைந்து விட்டால், இத மீறி ஒரு பொறுப்புடையான ஜாதகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த ஜாதகத்துல நடப்பது அனைத்தும் சிறப்புகள் தான் அதிகமா நடக்கும். தசாபதி சரியில்லைனா கூட அதை மீண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு குருவர்களும் இறையர்களும் துணை நிற்கும். காரணம் என்னன்னா, பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு, பூர்வ புண்ணியம் வலுவா இருக்கு. அப்போ ஜாதகத்துல எந்த அமைப்பு சிறப்புகளும் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த 1, 5, 9 சொல்லப்படுகின்ற பாவங்கள் நன்றாக இருந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 இந்த பாவங்கள் எப்பொழுதும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் உண்டு. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயமேனுகோபால். நன்றி, வணக்கம்.